உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தில் கட்சிகள் அனைத்தும் பங்கெடுத்துக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்து வந்தன. இந்த ஆண்டும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தன. நேற்று கூட திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி இது தொடர்பாக விளக்கமளித்து பேசியிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆளுநரின் அழைப்பை ஏற்று அரசின் சார்பில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த தேநீர் விருந்தில் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அரசியல் நிலைப்பாடு வேறு, இது வேறு என்று ஒரு விளக்கமும் அவர் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. கட்சி ரீதியாக மாறுபட்ட நிலைப்பாடு கொண்டிருந்தாலும் ஆளுநர் என்ற பொறுப்பை மதித்து அதற்காக அரசு சார்பில் முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் ஆளுநர் அளிக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. இதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இப்போ ஆளுநருடைய தேநீர் விருந்தில் கலந்து கொள்வது குறித்து அரசின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவை தெரிவிச்சிருக்கிறார் அமைச்சர். இதனுடைய முழுமையான பின்னணி என்ன பாஸ்கர்? ஆளுநருடைய பொறுப்புக்கு மதிப்பளிக்கும் வகையில ஆளுநருடைய அழைப்பை ஏற்று தமிழக முதலமைச்சர் தேநீர் விருந்தில் பங்கேற்கிறார் அப்படிங்கறத அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். கருத்தியல் மாறுபாடு இருக்கிறது. கட்சி ரீதியாக திமுக பங்கேற்கவில்லை. ஆனால் ஆளுநருடைய பொறுப்புக்கு ஆளுநர் அழைப்பில் ஏற்று தமிழக முதலமைச்சர் அவருக்கு மதிப்பளிக்கும் வகையில ஆளுநருடைய பொறுப்புக்கு மதிப்பளிக்கும் வகையில அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திமுகவுக்கு கருத்தியல் ரீதியாக ஆளுநருடைய கருத்துக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இருக்கிறது. அது பதிவு செய்யும் வகையில கருத்தியல் மாறுபாடு இருக்கிறது காரணமாக கட்சி ரீதியாக விருந்துகளில் திமுக கலந்து கொள்ளவில்லை. தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசின் சார்பாக ஆளுநருடைய பொறுப்பு என்பது முக்கியமான பொறுப்பு. ஆளுநருடைய பொறுப்பின் அடிப்படையில அவருக்கு மதிப்பளிக்கும் வகையில அவர் ஒரு அழைப்பை விடுத்தால் அவர்கள் அது பங்கேற்க வேண்டும். புரோட்டோகால் அடிப்படையில அதை பங்கேற்கக்கூடிய நடவடிக்கையாகவே தற்போது இந்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. வழக்கமாக தமிழக அரசின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் தேநீர் விருந்தில. ஆனால் தமிழக முதலமைச்சரே பங்கேற்பார் என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. பார்க்கும்போது அதிமுக ஏற்கனவே தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்திருந்தது. திமுக கட்சியின் சார்பாக பங்கேற்பதில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருக்கிறது. ஆளுநருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஆனால் ஆளுநருடைய தேநீர் விருந்தில தமிழக அரசின் சார்பில் பங்கேற்கிறோம், தமிழக முதலமைச்சரே பங்கேற்கிறார் என்பதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.